இனிமேல் இருந்து எதுவாக இருந்தாலும் 50-50% ஷேரிங் தான். என்னது? எதுவாக இருந்தாலும் 50-50 தெரியாதா? பாதி ஷேரிங் இனிமேல் இருந்து. ஷேரிங் என்பது நாம் அன்றாட வாழ்க்கையில் எடுக்கும் பிச்சையை சரிசமமாக பிரித்துக் கொள்வதே ஷேரிங். எதுல ஷேரிங்? எல்லாத்துலயும் ஷேரிங். எல்லாத்துலயும்னா என்ன? ஒரு குசு விட்டா கூட நான் பாதி விடுவேன், நீ பாதி விடுவேன். ஆமா, ஷேரிங் இருக்கிற அளவுக்கு என்ன இங்க நடந்துச்சு? இப்போ ஒண்ணு இல்ல, நான் ஒரு கிலோ தக்காளி வாங்கினா நீ 1 கிலோ தக்காளி வாங்கு, நான் ஒரு கிலோ வெங்காயம் வாங்கினா நீ 1 கிலோ வெங்காயம் வாங்கு. நான் கரண்ட் பில் எவ்வளவு வருதோ பாதி கட்டலாம். இதெல்லாம் நீ தனியா பிளான் பண்றியா இல்ல ஆளுங்களை வச்சு எழுதுறியா? எங்களுக்கு சம உரிமை கொடுங்கன்ட்டு சம உரிமை எடுத்துங்க. நீ படுக்கு 15 நிமிஷம் உட்காந்து முக்கிக்கிட்டு இருக்க கூடாது உள்ள. எனக்கு half an hour வரும், நான் என்ன பண்றது? அப்ப அதை நான் என்பது வந்து 15 நிமிஷம் அதுல பிரிச்சுக்கலாவா? எப்படி முடியும்? திரும்பி உட்காந்துக்கலாம். என்னடி நாயே? ஏன்? மேடம் வரீங்களா கொஞ்சம்? என்ன? இங்க வாங்க, ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் உங்ககிட்ட. வாங்க இங்க. இரு வரேன். என்ன முக்கியமான விஷயம்? என்ன கவரு? பாலித்தீன் கவர். காமெடி. கோவம் வரா மாதிரி காமெடி பண்ணாத. பாலித்தீன் கவர்னு தெரியுது. என்னது பத்திரம்? 500 ரூபா பத்திரம் எழுதின்னு வந்திருக்கேன். ஃபுல்லா படிச்சு பார்த்துட்டு உனக்கு என்னென்ன இதில் ஏதாவது மாற்றணும்னா சொல்லு. மாற்றலாம் முடியாது, நான் கரெக்டாக தான் எழுதியிருக்கேன். நீ பார்த்துட்டு எனக்கு கையெழுத்து போட்டு கொடு. இந்தா. என்ன படிச்சு பார்த்துட்டு என்ன கையெழுத்து போடணும்? படிச்சு பார்த்துட்டு சொல்லு என்னன்ட்டு. இல்லை உனக்கு நான் படிக்க தெரியலாம் சொல்ல படிச்சு காட்டுறேன். அடே வண்டூருட்டான் தலையா, நான் SSLCடா. என்ன இவ்வளவு பக்கமா இருக்கு? இதை படிக்கிறதுக்கு நேரம் இருக்கா? எவ்வளவு வேலை இருக்கு கிச்சன்ல. நான் என்ன வேலை வெட்டி இல்லாம இருக்கனா? சரி விடு. என்ன இப்ப என்ன பத்திரம் அப்படி எழுதுறதுக்கு என்ன அவசியம்? சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை, சொல்லிடுறேன் கேளு. சரியா? இனிமேல் இருந்து எதுவாக இருந்தாலும் 50-50% ஷேரிங் தான். என்னது? எதுவாக இருந்தாலும் 50-50 தெரியாதா? பாதி ஷேரிங் இனிமேல் இருந்து. ஷேரிங் என்பது நாம் அன்றாட வாழ்க்கையில் எடுக்கும் பிச்சையை சரிசமமாக பிரித்துக் கொள்வதே ஷேரிங். எதுல ஷேரிங்? எல்லாத்துலயும் ஷேரிங். எல்லாத்துலயும்னா என்ன? ஒரு குசு விட்டா கூட நான் பாதி விடுவேன், நீ பாதி விடுவேன். ஆமா, நான் ஓப்பனா சொல்றேன், தப்பா எடுத்துக்காத. ஏன்னா ஒரு குடும்பம்ன்றது வந்து ஒரு புருஷன் பொண்டாட்டி, கணவன் மனைவி, துணைவி அப்படின்னு வரும்ல, அதுல எல்லாமே 50% ஷேரிங் இருக்கணும். ஓப்பனாவே சொல்லிடுறேன். ஷேரிங் இருக்கணுமா? ஆமா, ஷேரிங் இருக்கிற அளவுக்கு என்ன இங்க நடந்துச்சு? இப்போ ஒண்ணு இல்ல, நான் ஒரு கிலோ தக்காளி வாங்கினா நீ 1 கிலோ தக்காளி வாங்கு, நான் ஒரு கிலோ வெங்காயம் வாங்கினா நீ 1 கிலோ வெங்காயம் வாங்கு. நான் கரண்ட் பில் எவ்வளவு வருதோ பாதி கட்டலாம். இதெல்லாம் நீ தனியா பிளான் பண்றியா இல்ல ஆளுங்களை வச்சு எழுதுறியா? எதுவா இருந்தாலும் பாதி கட்டலாம். இல்ல நான் சீரியஸா பேசிட்டு இருக்கேன். அதுதான் இதுல விலாவரியா எழுதிட்டு வந்திருக்கேன். ஏன்னா நீ எல்லாம் வந்து நீ வந்து நாளைக்கு மறந்துடுவ. நான் அப்படி எங்க சொன்னு கேட்பேன். பத்திரம் 500 ரூபாய் பத்திரம். 500 ரூபாய் பத்திரத்துல இல்ல அதான், இது சும்மாலாம் கிடையாது, விளையாட்டு விஷயம் கிடையாது இது. இந்த பாரு, சீரியஸாவே சொல்றேன், எல்லாத்துலயும் வந்து ஷேரிங் தான். நான் இனிமேல் சும்மா இருக்க போறது கிடையாது. எங்க இதை யோசிக்கிற நீ? இந்த மாதிரிலாம் யார் உனக்கு ஐடியா கொடுக்குறா? அது என் தலைவன் ஒருத்தன் இருக்கான், அவன் தான் தரான் எனக்கு எல்லா ஐடியாவும். யார் அந்த நாதாரி? மரியாதையா பேசியா? நான் தான் அந்த சின்ன பகவதி. எதுவாக இருந்தாலும் 50% ஷேரிங். இதெல்லாம் சரியா? அதிகமா தெரியுது ஆமா. ரவி. யார் ரவி இந்த மாதிரி? ஆமா சார், ஒரு பால் வாங்கினா அதுல பாதி. இப்ப 23 ரூபாய் பால்னா 11 ரூபாய் 50 பைசா நான் போடுறேன், 11 ரூபாய் 50 பைசா நீ போடு. குடும்பம் தான். அதான் குடும்பமா? இந்த மாதிரி யாரும் பண்ணாம இருக்கிறதுனால தான் எல்லார் வீட்லயும் பிரச்சனைகள் வருது. பெண்களுக்கு சம உரிமை கொடுக்க முடியல. இப்ப அவங்களுக்கு சம உரிமை தரேன். கேக்குறீங்கல்ல, எங்களுக்கு சம உரிமை கொடுங்கன்ட்டு சம உரிமை எடுத்துங்க. அதே மாதிரி அதான் சொல்றேன், கரண்ட் பில்ல பாதி, சாப்பிடுறதுல பாதி. உன்னோட குடும்பத்துக்கு நீ கொடுக்க போற, நீ பார்க்க போற. அதுக்கு என்ன அப்படின்னு பார்த்தா நீ பசங்க கிட்ட தானே ஷேரிங் கேட்கணும். அவங்க கிட்ட என்ன உங்களுக்கு வயசு வரல, above 21 தான். 21 வயசுக்கு மேல தான் கல்யாணம் வயசுன்னு. இப்ப இந்த பெட்ல நான் உட்காரனா, நான் பாதி உட்கார்ந்தா நீ பாதி உட்காரலாம். நீயே ஃபுல்லா உட்காந்துருக்க முடியாது. அதே மாதிரி உன் பீரோல துணி பார்த்தானா பாதி உண்டிருக்கணும், பாதி எந்திருக்கணும். எந்த மட்டும் மூட்டை கட்டி வெளில போட்டுக்க கூடாது. இந்த ஃப்ரிட்ஜில் வந்து உன் பொருள் பாதி இருந்தா என் பொருள் பாதி இருக்கணும். அதே மாதிரி டிவி வந்து நீ பாதி தான் பார்க்கணும், நான் பாதி தான் பார்ப்பேன். அது எப்படி முடியும்? ஃபுல் டிவி பார்க்க கூடாது. இதெல்லாம் அநியாயம்டா. சத்தியமா அடுக்கவே எடுக்காது. இந்த மாதிரி ரூல்ஸ் யாரும் போட்டது கிடையாது. சீரியஸா சொல்றேன். நான் 10 நிமிஷம் பாத்ரூம் யூஸ் பண்ணா நீ 10 நிமிஷம் பாத்ரூம் யூஸ் பண்ணணும். நீ படுக்கு 15 நிமிஷம் உட்காந்து முக்கிக்கிட்டு இருக்க கூடாது உள்ள. எனக்கு half an hour வரும், நான் என்ன பண்றது? அப்ப அதை நான் என்பது வந்து 15 நிமிஷம் அதுல பிரிச்சுக்கலாவா? எப்படி முடியும்? திரும்பி உட்காந்துக்கலாம். என்னடி நாயே?
பைத்தியம் ஷேர் பண்ணிக்கலாம் வா. உனக்கு யார் அது வரை ஐடியா கொடுக்குறா? ஏய் சொல்றாங்க வெளில குடுக்குறாரு எனக்கு ஒழுங்கு மரியாதை என்னோட குருநாதர் ஒருத்தர் இருக்காரு, அவர் தான் ஃபுல்லா கொடுத்துட்டு இருக்காரு எனக்கு ஐடியாவை. ஏய் இது என்ன சிரிக்க வேண்டிய விஷயம் இல்ல, சிந்திக்க வேண்டிய விஷயம். என்னால முடியல. இந்த மாதிரிலாம் யாரும் இருக்க மாட்டாங்க. அதான் இது. சத்தியமா சொல்றேன், நீ குடும்பம் நடத்துறிய வேற என்ன நடத்துற? நீ யாரு? குடும்ப தலைவன். யாரு? எனக்கு அந்த போஸ்டிங்கே வேணான்ற நானு. Posting. ரேஷன் கார்டுல யார் போட்டோ இருக்கு? உன் போட்டோ தானே இருக்கு. எந்த இருக்கு? இப்பதான் மாத்துனாங்க. அதுக்கு முன்னாடி அப்ப என்ன சொல்றேன், அதுலயும் பாதி பாதி இருக்கணும் போட்டோ. பாதி போட்டோ எந்த இருக்கணும், பாதி போட்டோ உண்டு இருக்கணும். கச்சிகமா இருக்கு. அதுல கையெழுத்து பாதி நீ போடுற, பாதி நான் போடுறேன். இப்ப நான் ரவின்னு போட்டா நீ தான்னு போடுற, சோ ரவி தான் ஆயிடும். ஓகே, ஆக மொத்தத்துல வீட்டு நடக்கிற செலவு எல்லாமே என் தலையில விடியணும். இதுல கையெழுத்து போடு. ஏய் என்னால போட முடியாதுடா. ஏன் போட முடியாது? அப்ப பின்ன பழைய ராஜாவை கொடு. நான் பழைய- பழைய எப்படி இருந்தோம் அப்படியே கொடு. நான் இப்படியா இருந்தேன்? ஏய் நீ ஆல்ரெடி என்கிட்ட வரப்பவே எக்ஸ்பீரியன்ஸ் டேட் தான் தெரியும். சா வச்சா உனிய. நான் எப்படி இருந்தேன்? இளமையா இருந்தேன். இப்ப நான் எப்படி இருக்கேன்? ஆன்டி ஆயிட்டேன். புரியுதா? நான் எப்படி இருந்தேன் அப்படியே எனக்கு கொடு. நீ சொல்ற ஷேரிங் நான் ஒத்துக்கிறேன், கையெழுத்து போடுறேன். நான் எப்படி இருந்தேன் ஃபர்ஸ்ட்? எனக்கு கல்யாணம் பண்ண வரும்போது எப்படி கல்யாணம் சரி அப்ப பண்ணுவேன்? நான் எப்படி இருந்தேன்? சிக்கன் சிறுத்துக்குட்டி மாதிரி இருந்தேன், சின்ன பையன் மாதிரி, மான் மாதிரி துள்ளி குதிச்சு ஓடி இருந்தேன். ஆமா. இன்னைக்கு எனக்கு என்னால வந்து பஸ் ஸ்டாண்ட்ல இறங்கி நடந்து வர முடியல. அது காரணம் கிருமிகள். என்ன கிருமிகள்? நீ தானே கேட்ட காரணம் கிருமிகள். என்னடா ஆச்சு இவனுக்கு? சிப்ப பைத்தியக்கார மாதிரி யோசிக்காத. போ சிக்கன் வாங்கி. அதெல்லாம் தெரியாது. சிக்கன் ஆமா இமதி சிக்கன் வாங்கணும் 250 ரூபாய் சிக்கன் 125 ரூபாய் நீ போடுற. அதே மாதிரி பீஸ் எண்ணிக்கணும். அதுல 10 பீஸ் இருந்தா 5 பீஸ் உனக்கு 5 பீஸ் எனக்கு. பொம்பளை நீயும் ஒண்ணா? பொம்பளைக்கு ஈக்குவலா யாரும் போட்டி போட முடியாது. 10 மாசம் குழந்தை சுமந்து நீ பெக்கறியா? என்ன பெரிய 10 மாசம் கஷ்டப்பட்ட? உள்ள ஒரு இருட்டு, ஒரு லைட் கிடையாது, ஒரு ஃபேன் கிடையாது, ஒரு ஏசி கிடையாது. யார் கஷ்டப்படுறது, யார் பேர் வாங்குறது? நான் 5 மாசம் என்ன பெக்கரியா நீ நக்கரியான்ட்டு பெத்துக்கிறியா? எப்படி பண்ண முடியும்? அது இயற்கை கொடுத்தது, கடவுள் கொடுத்தது. அது எப்படி நான் பாதி எடுத்துக்க முடியும்? கடவுள் கொடுத்ததுதான். யோ நீங்க எல்லாம் 9 மாசம் தான் சுமக்குறீங்க அந்த குடும்பத்தை. அதுக்கப்புறம் மனுஷன் நாங்க தான் சுமக்குறோம். எதை நீ இதுதான் சும்மா 9 மாசம் சுமந்து பெத்துட்டு நம்ம பெருசா பேசிட்டு இருக்கீங்களே. அதுக்கப்புறம் அந்த பையனை நான் தான். ஆமா சும்மா. ஓ பொம்பளைங்க எல்லாம் வந்து குழந்தை பெத்துக்கிறது அதெல்லாம் தெரியாதா? இந்த சேவலாம இந்த பாரு தின்றதுல பாதி கேக்குறல்ல அந்த மாதிரி இருந்தா. அப்ப ஷேரிங் நீ தான பண்ண. நான் இது அப்புறம் முடிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்? அது என்ன? இதுக்கப்புறம் நீ ஒண்ணா கன்சீவா அதுல 5 மாசம் நான் எடுத்துக்கிறேன். இதுக்கப்புறம் ஆக முடியாது. அதனால தைரியமா பேசுற நீ. ஆளி இது மண்டி வேலைக்கு ஆகாது. புதுசா யோசிக்கிற. வேலைக்கு ஆகாது. ஏன் உனக்கு இந்த போடு வீட்ல ஒரு கோடா போடு நடுவுல. என்ன கோடுது? இந்த பார்டரை தாண்டி நீயும் வரக்கூடாது, நானும் வரமாட்டேன். அந்த பக்கம் நீ இருந்துக்கோ, இந்த பக்கம் நான் இருந்துக்கிறேன். கக்கூஸ் பக்கம் நீ எடுத்துக்கோ, இந்த பக்கம் நான் எடுத்துக்கிறேன். நானாவது ஆம்பளை, வெளிக்கு போறதெல்லாம் வெளில போய்ப்பேன். நீ பொம்பளை, போ பொழைச்சு போ பேண்டுக்கோ, போ சொல்றல போ. இதுக்கு பேர் என்ன தெரியுமா? என்ன இதுக்கு பேரு என்ன மாதிரி சொல்லுவாங்க. என்ன வேற மாதிரி? இதுக்கு பேர் குடும்பம் கிடையாது. ஷேரிங்னா ஷேரிங் தான். ஏன் முடியாது? இனிமேல் இருந்து ஷேரிங் தான். ஓகே அவ்வளவுதான். என்ன இது மாதிரி கேட்க கூடாது. எது வாங்கினாலும் என்ன ஷேரிங். ஓகேவா? நீ பத்திரத்துல கையெழுத்து போட்டே ஆகணும். இல்ல நீ கை நாட்டு வச்சுக்கோ. ஏய் யாரா கை தெரியாது. நாட்டுன்னு சொல்ற? பைத்தியம். நானு எஜுகேட்டட் ஃபேமிலி. நான் ஒன்னும் கை நாட்டுலாம் கிடையாது. ஒழுங்கு மரியாதை எடுத்துட்டு போயிடு. தேவையெல்லாம் பிரச்சனை பண்ணிட்டு இருக்காத. என்ன புதுசா கொண்டு வர? ஒவ்வொரு நாள் என்ன புதுசா எடுத்துட்டு வர நீ? எங்க உட்காந்து யோசிப்பதெல்லாம் நீ? நான் ஏன் யோசிக்கணும்? ஹலோ இதுக்கு ஒரு மாஸ்டர் ஒருத்தர் இருக்காரு. ஆமா உனக்கு மாஸ்டர் இருக்கு. அவர் தான் எல்லாரும் சொல்லி தராரு இது. வீட்ல நான் வருவேன், போயிட்டு வருவேன். இந்த அதுல கையெழுத்து போட்டு வைக்கணும் நீ. நான் வருவேன். அதுக்கு நீ டைவர்ஸ் கொடுத்துட்டு போடா. இந்த மாதிரி பழப்பெல்லாம் என்னால படைக்க முடியாது. சரி அப்ப அதை கொடு. நீ கொஞ்சம் அது கம்மியா சாப்பிடுவேன், நான் கொஞ்சம் அதிகமா சாப்பிடுவேன். இல்ல நான் என்ன சொல்றேன், எடை மிஷின் வாங்கிட்டு வந்து பிரிச்சு பாத்துக்கலாம். நீ 500 கிராம் நான் 500 கிராம் எடுத்துக்கலாம். இதுக்கு எதுக்கு கல்யாணம்? அதெல்லாம் கிடையாது. ஷேரிங் தான். முடியாதுடா. முடியாதுன்னா கிளம்பி வீட்டை விட்டு. நீ நானும் ஒண்ணா? என் கூட நான் போட்டி போட முடியுமா? என்ன மாதிரி வாழ்ந்து பாரு. ஒரு நாள் இது வேற உன்ன மாதிரி ஒரு மானங்கெட்ட வாழ்க்கை வாழ்றதுக்கு நான் அதுக்கு சும்மா நாண்டுகிட்டு செத்துருவேன் போடி. மானங்கெட்ட வாழ்க்கைதான். கேவலமான ஒரு வாழ்க்கை.